இந்த பரிகாரம்னு பண்றாங்கல்ல சார். எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரத்துல தீர்வு கிடைக்குமா? இல்ல எதுக்கு பரிகாரம் பண்ணணும்? பரிகாரம் பண்ணா இப்போ மழை பெய்யுதுன்னா கொடை பிடிச்சிட்டு போற மாரி. அவ்வளோதான். மழையை நிறுத்த முடியாது. ஆமா. மழை பெய்ய தான் பெய்யும். ஸோ நம்ம வரைக்கும் கொஞ்சம் காப்பாத்திக்கலாம். ஓ! தலை நனையாம பார்த்துக்கலாம். கால் வரைக்கும் நனைஞ்சா பரவாயில்ல, தலை நனையாம இருக்கணும், தப்பிக்கணுங்கிறதுக்காக கொடை பிடிச்சின்னு போறோம். அந்த கொடை மாதிரி தான் பரிகாரம். பரிகாரம் வந்து டோட்டலா ஒருத்தருடைய வாழ்க்கையை தலையெழுத்தெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி கிடையாது. நமக்கு ஒரு ஒரு புரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் ம். டு சர்டன் எக்ஸ்டென்ட் நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் அதுலேருந்து அப்படிங்கிறது தான் அது ஒன்று. ரெண்டாவது மனோரீதியாக அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கறது. மனோபலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனோபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலை தான் ஜோதிடம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கவலையே படாரா, இன்னும் ஒரு வருஷம் தான் இந்த மாதிரி இருப்ப, அதுக்கப்புறம் நீ ராஜா மாதிரி இருக்க போற, உன்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஓஹோன்னு வரப்போற, உனக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னா இந்த ஒரு வருஷத்தை அவன் ஓடிடுவான். அவனுக்கு அந்த தெம்பு கிடைக்கும். நல்ல வார்த்தைகளுக்கு அந்த சக்தி. அந்த ஆமா, நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்களை மக்களுடைய மனசுல பதிய வைக்கிறது தான் ஜோதிடர்களுடைய கடமை. பயமுறுத்துறது இல்லை. நிறைய பேர் பயமுறுத்தி இதுக்கு பரிகாரம் பண்ணோம், இதுக்கு அவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னுலாம் சொல்லி பணம் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்கன்றது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. எப்போவுமே வந்து நல்ல விஷயங்கள் இருக்கும்போது மற்ற விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது, பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி காசு வாங்குறது. பட் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் யாருக்குமே பரிகாரமே பண்ணிக்க மாட்டேன்.